ஆமா
அம்மா, இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மானிட மக்கள் யாரும் இந்த அம்மனை கவனிப்பது கிடையாதா? இந்த அம்மனை ஆலயத்தை சுத்தம் செய்வதோ, ஆண்டுக்கு ஒருமுறை தேர் திருவிழா நடத்துவதோ, ஆலயத்திற்கு உண்டான ஆர தூப தீபாவளி ஏதும் செய்வது கிடையாதா? அது மட்டும் இல்லாமல் பூஜை புனஸ்காரம் ஏதும் இல்லாமல் அம்மன் ஆலயம் பாழடைந்து கிடைக்கின்றது. ஆமா, ஒரு தேவலோகவாசி இந்த அம்மனை பார்த்துவிட்டு இப்படி விட்டுவிட்டு சென்றால் அது சரியாக இருக்காது அல்லவா? அதனால் இந்த பாழடைந்து கிடைக்கும் அம்மன் ஆலயத்தை இப்பொழுது சுத்தம் செய்ய போகின்றேன். சுத்தம் செய்து அதற்குண்டான தீபாவளிகளை நெய்வேதியம் செய்து படைக்கப் போகிறேன். அம்மா தாயி, அம்மா அம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறமுடையவளே அம்மா. கற்பகமே துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைபடி வாழ்த்துகளோ திரு கோவிலே. சிலை வடிவான் என்று உலகது காப்பவளே மகிழுமையவளே கற்பகமே துணையாரம்மா. அம்மா அம்மா அம்மா. ஆலயத்தை சுத்தம் செய்து ஆர தூப தீபாவளி செய்து விட்டோம். இருந்தாலும் தேவருக்கு உரித்தான
பாரிஜாத மலர்கள் எல்லாம் பறித்து ஆரமாக தொடுத்து வைத்திருக்கின்றேன் தேவசபைக்கு கொண்டு செல்வதற்கு. ஆதலால் இந்த அம்மனுக்கு இந்த மாலையை அணிவித்தால் இந்த அம்மன் இன்னும் பிரகாசமாக அனைவருக்கும் காட்சியளிப்பாள் அல்லவா? இப்பொழுது இந்த மாலையை அணிவிக்கிறேன். ஓம் சக்தி ஓம் நமக்கோ நேரம் கடந்து விட்டது. நமக்காக என்னுடைய தந்தை தேவகோமான் காத்துக் கொண்டிருப்பார். ஆதலால் இப்போது என்னுடைய பெயர் ஊர்வசி. ஊர்வசி என்று உரைக்கின்றேன். ஆமா, நீங்கள் யார்? ஊர்வசி, என் அருகாமல் வா. நான் யார் தெரியவில்லையா? யார்? நான் தான் இந்த அம்மன் பேசுகின்றேன். அம்மா தாயி, சைலன்ஸ் இந்த அழகான முயவன் அன்னை ஆதிபரா சக்தியா என்னிடத்தில் பேசுவது? ஊர்வசி, அம்மா, என் நாட்டு மக்கள் யாரும் என்னை கவனிப்பதே கிடையாது. தேவலோகத்திலே தேவேந்திர சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசியானவள் தேவேந்திரனுக்கு கட்டளையிட்டார். என்னவென்று, தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில் இருக்க வேண்டிய மத்திய லோகத்திலே பாஜக மலரானது வாடி வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாடி இருக்கும் மலருக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் மலர் செடிக்கு தண்ணி ஊற்றினாய். வந்த வேலை முடித்து விட்டது. இப்போதே தேவலோகம் போக வேண்டும் என்று புறப்படும் நேரத்தில் பாயடைந்து இருக்க வேண்டிய ஆலயத்தை பார்த்தாய். யாருமே செய்யக்கூடாது தீப தூப ஆராதனை செய்து எனக்கு முடித்திருக்கின்றார். என் நாட்டு மக்கள் என்னுடைய ஆலயத்தை கவனிப்பது கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு தீப தூப ஆராதனை கடிவதே செய்வது கிடையாது. அப்படி இருக்கும் போது ஊர்வசி ஆனவள் என்னுடைய ஆலயத்தை பார்த்தாய். எனக்கு தீப தூப ஆராதனை செய்து முடித்திருக்கின்றார். தேவேந்திரனுக்கு சொந்தமான மலர் பாரிஜாத மலர். அந்த 108 மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து எனக்கு மாலையாக அளித்திருக்கின்றாய். மனமகிழ்ந்து இப்படி ஊர்வசி, என் மனமகிழ்ந்ததனால் என் மனமுகிந்து உனக்கு ஒரு பரிசளிக்க போகின்றேன். எனக்கு பரிசளிப்பதா? என்ன பரிசு அம்மா? இத பரமா மனமுகிந்து உனக்கு பரிசு ஒன்று அழைக்கின்றன. என்ன தெரியுமா? என்னுடைய சூலாயத்தில் இருக்க வேண்டிய மரகத என்ற மாலையை உனக்கு பரிசாக அளிக்கின்றேன். இந்த மரகத மாலை எனக்கு பரிசா அளிக்கின்றா? ஆமா. அப்படி என்றால் இப்பொழுது இந்த மரகத மாலை எடுத்து நான் அணித்துக் கொண்டு தேவலோகம் செல்ல போகிறேன் அம்மா. ஊர்வசி, என்னுடைய சூலாயத்தில் இருக்க வேண்டிய மரகத மாலை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று உரைத்து, ஆனால் இப்படி கழுத்தில் அணிந்து துணிந்து விட்டாய். இத பரமா பாயடைந்து இருக்க வேண்டிய ஆலயத்தை தீப தூப ஆராதனை செய்ததனால் உன் உடல் முழுவதும் அசுத்தமாக இருக்கின்றது. அசுத்தம் என்றால் வேறு துணியாக இருக்கின்றது. என் தடாகத்தில் பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் சென்று நீ நீராடி விட்டு நான் கொடுத்த மாலையை நீ அணிந்து கொள்ளலாம். ஓ ஓ அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான வேளையிலே நமது பாடி கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு கனக துர்க்கையம்மன், அந்த கனக துர்க்கையம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்காக அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்கள், சரி, நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்துக்கு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்கள்
கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த அழகான வேளையிலே அன்பு உள்ளம் கொண்ட 9வது வார்டு உறுப்பினர் அன்பு உள்ளம் கொண்ட ஐயா சக்திவேல், சக்திவேல் என்று சொல்லக்கூடிய சக்திவேல் என்று கையை தட்டுங்களா ஐயா. அன்பு உள்ளம் கொண்டவர்கள், அன்பு உள்ளம் கொண்டவர்கள் இதோ. நன்றி 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 ஐயா. நன்றி 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 நன்றி. அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக அரிய வாய்ப்பு தந்த குபேரன் மஞ்சுநாதன் என்று சொல்லக்கூடிய அருமைய உள்ளங்கள், இந்த அழகான வேலையிலே எங்களுக்காக அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளம் மனமார்ந்த நன்றி வணக்கம். இதோ சிறுனமல்லி கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாய் வழங்கியிருக்கிறார்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு காணும் பொங்கலுக்கு நாடகம் கேட்டு எங்களுக்கு இம்சை கொடுத்து இருக்கிறார்கள். அந்த அன்பார்ந்த நண்பர்களுக்கு முக்கியமாக ஒரு 5 ஆண்டு காலமாக ஏற்பாடு. நன்றி, ரேட் அப்புறம் பேசிக்கலாம். நன்றி. அரிய வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவேன் என்று மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். புலியே 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 புலியே